டியர் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்டிமீட்டர் கன்வெர்டட் இன்டு மீட்டர். ஒரு சென்டிமீட்டர் வேல்யூஸ் கொடுத்துட்டு மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் சொல்கிறது புரியுதா? அப்போது இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர் அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எத்தனை சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர்? 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர்னால் எத்தனை மீட்டர்? 1/100 மீட்டர். சொல்கிறது புரியுதா? 100 சென்டிமீட்டர் அப்படின்னா 1 மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் அப்படின்னா எத்தனை மீட்டர்? 1/100 மீட்டர். அங்கே எழுதணும்ல, மில்லிமீட்டர் வந்து சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1/10 சென்டிமீட்டர் அப்படின்னு. 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். அதே போல் தான் இங்கே சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 மீட்டர் அப்படின்னு கிடைக்குங்க. அப்போது உனக்கு இந்த சம்மில் என்ன பண்ணியிருப்பாங்க, சென்டிமீட்டரில் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிற. அப்போது இந்த சென்டிமீட்டர் வேல்யூஸை 100ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அது மீட்டராக சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், 4 சென்டிமீட்டர். இதை நம்ம எப்படி எழுதலாம் மீட்டரில்? 4/100 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். இப்போ டினாமினேட்டர் 20 அப்படின்னா எத்தனை ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் வைக்கணும்? 2 ஸ்டெப்புக்கு அப்புறம், அதாவது 2 டிஜிட்டுக்கு அப்புறமா நமக்கு பாயிண்ட் வைக்கணும், 2 டிஜிட்டுக்கு முன்னாடி. அப்போது இது 1 டிஜிட்டு, இங்கே எந்த டிஜிட்டுமே இல்லை, அப்போ 0 எடுத்துக்கலாம். இது செகண்ட் டிஜிட், அப்போ இங்கே தானே பாயிண்ட் வரும். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? அப்போ இங்கே ஒரு 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.04 அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். 0.04 மீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். செகண்ட் சம் அதே போல் பாருங்களேன், 56 சென்டிமீட்டர். இது எப்படி நம்ம மீட்டரில் மாற்றுறது? மீட்டரில் சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த நம்பரை 100ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 56 டிவைடட் பை 100. இங்கே டினாமினேட்டர் 20 இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் 2 டிஜிட்டுக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் வைக்கிறோம், அதாவது 2 டிஜிட்டுக்கு பிஃபோர் நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ 2 இது நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் செகண்ட் டிஜிட், அப்போ இங்கே தான் வந்து பாயிண்ட் வரும். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னா இங்கே 0 இருக்குதா அர்த்தம். அப்போ 0.56 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், 376 சென்டிமீட்டர். இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? 376 டிவைடட் பை 100. ஏன்னா சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 100. இது 20 நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ பாயிண்ட் எத்தனை ஸ்டெப்புக்கு அப்புறம் வைக்கணும்? 2 ஸ்டெப்புக்கு அப்புறமா, அதாவது 2 டிஜிட்டுக்கு முன்னாடி வைக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட், இது செகண்ட் டிஜிட். இப்போ பாயிண்ட் இங்கே கிடைக்குமா நமக்கு? அப்போ 3.76 அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிடைக்கும். 3.76 மீட்டர். ஓகேவா? இப்போ சென்டிமீட்டர் வேல்யூஸ் கொடுத்துட்டு மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? 100ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இந்த மெத்தடில் நம்ம சம் பார்க்கலாம். இப்போது பாருங்கள், எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் தேர்ட் சம் பாருங்கள். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் இன் மீட்டர்ஸ் யூஸிங் டெசிமல். இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸை வந்து நீங்கள் எதுவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். தேர்ட் சம், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் இன் மீட்டர்ஸ் யூஸிங் டெசிமல். ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியல, 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டர். அப்போது 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1/100 மீட்டர். அப்போது சென்டிமீட்டரில் வேல்யூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூஸை 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா? இப்போ பாருங்கள், 16 சென்டிமீட்டர். இது எப்படி நமக்கு மீட்டரில் எழுதலாம்? 16 டிவைடட் பை 100 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே 20 நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1 டிஜிட்டு, இது செகண்ட் டிஜிட்டு, இப்போ இங்கே பாயிண்ட் வரும். அப்போ இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ஒரு 0.16 மீட்டர் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அடுத்து 7 சென்டிமீட்டர். இந்த 7 சென்டிமீட்டரை நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எதால் டிவைட் பண்ணணும்? 100ஆல். அப்போ 7/100 மீட்டர். இங்கே 2 டிஜிட், அதாவது இங்கே டினாமினேட்டரில் 20 இருக்குது. அப்போது இதை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரில் 2 டிஜிட்டுக்கு அப்புறம், அதாவது முன்னாடி நம்ம பாயிண்ட் வைக்கணும். இது ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்குது, செகண்ட் டிஜிட் இல்லை, அப்போ என்னவா எடுத்துக்கலாம்? 0. அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட்டு, செகண்ட் டிஜிட்டு, இப்போ பாயிண்ட் இங்கே வருமா நமக்கு? அப்போ இதுக்கப்புறமும் ஒரு 0வாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே 0 தான். இப்போ 0.07
0.07 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து தேர்ட் ஒன் 43 சென்டிமீட்டர். 43 சென்டிமீட்டர் இது நம்ம எப்படி மீட்டருக்கு எழுதலாம்? 43 டிவைடட் பை 100 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். டினாமினேட்டர் 20 இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் 20 இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ இது ஃபஸ்ட்டு டிஜிட்டு, இது செகண்ட் டிஜிட்டு. பாயிண்ட் இங்கே வரும். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 0 நம்ம சேர்த்துக்கலாம். 0.43 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இது வந்து மீட்டர். இங்கே பாருங்கள், இந்த ஃபோர்த்து சப்டிவிஷனில் 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதுலேயும் நம்ம 2 மெத்தடில் போடலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன மெத்தட் போட்டிருக்கான்னு பாருங்கள். இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? சென்டிமீட்டர் தானே மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம். அப்போது இதை ஃபுல்லாகவே நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸை மீட்டருக்கு மாற்ற போகிறோம். இது ஒரு மெத்தடு. அப்போ இது ஆல்ரெடி சென்டிமீட்டரில் இருக்குது, இது வந்து மீட்டரில் இருக்குது. அப்போ மீட்டரில் உள்ளதை சென்டிமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 100ஆல். சொல்கிறது புரியுதா? அதாவது சென்டிமீட்டரில் உள்ளதை மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணிங்க. அதே ஆப்போசிட்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். மீட்டரில் உள்ளதை சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மீட்டரில் உள்ளதை சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 100ஆல் சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 × 100 600 சென்டிமீட்டர். இப்போ 6 மீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 600 சென்டிமீட்டர். அப்போ இந்த 6 மீட்டருங்கிறது 600 சென்டிமீட்டர் ஆகிடுதா? ஆல்ரெடி இங்கே ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்கா? அப்போ 600 + 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருமா? டோட்டலாக 606 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருமா உங்களுக்கு? இதை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ 606 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இது எப்படி மீட்டருக்கு எழுதலாம்? டிவைடட் பை 100 மீட்டர். அப்போ இங்கே 20 இருக்கா? அப்போ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இது ஃபஸ்ட்டு டிஜிட், இது செகண்ட் டிஜிட். பாயிண்ட் இங்கே கிடைக்கும். அப்போ 6.06 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரி, இதே சம வேறு எப்படி போடலாம்? ஷார்ட்டாக நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பிஃபோர் ஒரு சம் சொல்லி கொடுத்தாலும் அதே போல். இப்போ 6 மீட்டர் இருக்குது, 6 சென்டிமீட்டர் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? மீட்டருக்கு தான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 6 மீட்டர் அப்படிங்கிறது கரெக்டாகவே இருக்குது. ஆல்ரெடி 6 மீட்டர் இருக்குது. ப்ளஸ்ஸு இது தானே சென்டிமீட்டராக இருக்குது. அப்போ இதை மீட்டராக மாற்றிடலாமே. அப்போ 6 சென்டிமீட்டராக மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 60/100 வருமா நமக்கு? 60/100 வருமா நமக்கு? அப்போ 6 ப்ளஸ்ஸு இதை சேஞ்ச் பண்ணுங்கள் பார்ப்போம். 20 இருக்குது. அப்போ 2 டிஜிட்டுக்கு அப்புறமா முன்னாடி பாயிண்ட் வரும். இது ஃபஸ்ட்டு டிஜிட்டு, செகண்ட் டிஜிட் இல்லை, அதனால 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ பாயிண்ட் இங்கே வரும். இப்போ 0.06 அப்படின்னு கிடைக்குமா? இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? 6.06 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஷார்ட்டாக நீங்கள் இப்படி கூட போடலாம். சொல்கிறது புரியுதா? இப்போ அதே போல் இந்த 5th சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மீட்டர் 54 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 2 மீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு 54 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 54/100 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? நான் இந்த மெத்தடில் சொல்லித்தரேன். இந்த மெத்தட் எப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாரு. அப்போ 20 இருக்குது. அப்போ 20 அப்படின்னா நியூமரேட்டரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இது ஃபஸ்ட்டு டிஜிட், இது செகண்ட் டிஜிட். பாயிண்ட் இங்கே வருமா நமக்கு? பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது எல்லாமே 0. அப்போ 10 எடுத்துக்கலாம். 0.54. அப்போ இங்கே 2 + 0.54 அப்படின்னு கிடைக்கும். இதை எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 2.54 மீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? இது நான் வந்து ஷார்ட் மெத்தடில் சொல்லியிருக்கேன். இது போல் மெத்தட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிப்பார். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் டெசிமல் நம்பர். ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு யூஷுவலாக ஒரு டெசிமல் நம்பரை நம்ம எப்படி இந்த பிளேஸ் வேல்யூஸில் சொல்லுவோம்ல,
இப்போ இது போல் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு இன்டிஜர் இருக்குது 3 7 4 5 இப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம இதை என்னென்னு சொல்லுவோம், ஒன்ஸு டென்ஸு 100 அப்படின்னு சொல்லுவோம், 1000 அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒன்ஸு டென்ஸு 100 1000 அப்படின்னு சொல்லுவோமா, அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பிளேஸ் வேல்யூஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இது ஒரு இன்டிஜரை ஈஸியாக சொல்லிடுவீங்க. அதே பாயிண்ட் டெசிமலில் இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டெசிமலில் இருக்கிறப்போ இந்த டெசிமலுக்கு பிஃபோராகவும் நம்பர் இருக்கும், இந்த டெசிமலுக்கு ஆஃப்டராகவும் நம்பர் இருக்கும். இது எப்படி நம்ம பிளேஸ் வேல்யூஸில் சொல்கிறது அப்படிங்கிறத ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே இன்டிஜர் தான். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாத்தையும் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒன்ஸு டென்ஸு 100 1000 10,000 இது போல் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். சொல்கிறது புரியுதா? ஒன்ஸு டென்ஸு 100 இது போல் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்த உள்ளது ஒவ்வொரு டிஜிட்டையும் நீங்கள் என்னென்னு சொல்லணும் அப்படின்னா, 10th இங்கே பாருங்கள், இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், பாயிண்ட் இருக்குது. இது ஒரு டெசிமலை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது இன்டிஜர். அப்போ நம்ம என்னென்ன சொல்லலாம், யூஸ்வலாக சொல்கிறப்பல ஒன்ஸு டென்ஸு 100 அப்படின்னு சொல்வீங்க. அதே இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்த உள்ள ஒவ்வொரு டிஜிட்டும் நீங்கள் எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா, 10th 100th 1000th அப்படின்னு சொல்லணும். 10th 100th 1000th அப்படின்னு சொல்லணும். சொல்லப்படியா ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ இதில் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே என்ன டிஜிட் கொடுத்துருக்காங்களோ 10 அப்படின்னா அந்த டிஜிட்டை டிவைடட் பை 10, இங்கே 100 அப்படின்னா அந்த நம்பர் டிவைடட் பை 100, இங்கே 1000 அப்படின்னா அந்த நம்பர் டிவைடட் பை 1000 அப்படின்னு போயிட்டே இருக்கும் இந்த சைடில் மட்டும். ஐ மீன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த சைடில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே ஃப்ராக்ஷன் டைப்பில் போயிட்டே இருக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 52.56 எப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது நம்ம என்ன எழுதலாம், ஒன்ஸு டென்ஸ் அப்படின்னு எழுதிடலாமா, ஒன்ஸு டென்ஸ் அப்படின்னு எழுதலாம். இதுக்கு அப்புறம் உள்ளது என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 100th அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போ இதுக்கு அப்புறம் உள்ளது எல்லாமே வந்து நம்ம ஃப்ராக்ஷன் டைப்பில் எழுதணும். அப்போ இது வந்து 10 100 இது எப்படி எழுதணும், 5/10 ப்ளஸ் இது எப்படி எழுதணும், 6/100. சப்போஸ் இங்கே ஒரு 7 இருக்குது அப்படின்னா 7/1000. அதாவது 10 இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். டெசிமலுக்கு அடுத்தடுத்து உள்ளது டினாமினேட்டர். டெசிமலுக்கு அடுத்த உள்ள நம்பர்ஸோட டினாமினேட்டர் வந்து 10 இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளதை நம்ம எப்படி சார் சொல்லணும், 52 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது எப்படி எழுதணும், 50 + 2 அப்படின்னு எழுதணும். சொல்கிறது புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 3.534 ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். நான் இங்கே ஆல்ரெடி எழுதியிருக்கேன். இங்கே ஒரு டார்க்காக லைன் போட்டிருக்கேன் உங்களுக்கு, அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து இன்டீஜர். அதாவது இது ஒரு பாயிண்ட் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது எல்லாமே வந்து 10th 100th 1000th அப்படி போயிட்டுருக்கும். ஓகேவா? அப்போ இது எப்படி நம்ம பிரிக்கலாம், பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போது ஒன்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது. சொல்கிறது புரியுதா? டென்ஸ் இல்லை. அப்போ டென்ஸ் இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்குதா அர்த்தம், 0. அப்போ 0 3 இது எல்லாமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது. தான் இது என்ன இருக்குது, 5 3 4. அப்போ 10th 100th 1000th அப்படின்னு வரும். அந்த பிளேஸில் இது வரும். இதை எப்படி நம்ம எக்ஸ்பெண்டட் ஃபார்மில் எழுதுறது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்த உள்ள ஒரு நம்பரையும் நம்ம எப்படி எழுதணும், ஃபஸ்ட் நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணி எழுதணும், செகண்ட் நம்பரை 100ஆல் டிவைட் பண்ணி எழுதணும், தேர்ட் நம்பரை 1000ஆல் டிவைட் பண்ணி எழுதணும். அதாவது பாயிண்ட்டுக்கு அடுத்த உள்ள ஒவ்வொரு நம்பரையும். பாயிண்ட்டுக்கு பிஃபோரில் உள்ள நம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3, இங்கே 3 மட்டும்தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 3 மட்டும்தான் வரும். சப்போஸ் வந்து 46 அப்படின்னு இதில் பாருங்கள் 46 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ 40 + 6 அப்படின்னு எழுதுவீங்க. இங்கே வந்து வெறும் 3ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 தான் வரும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3.534 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 + ஏங்க 5/10 வந்துச்சு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த 5 இருக்குது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டுங்கிறதுனால 5/10 ப்ளஸ்ஸு பாயிண்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் டிஜிட்டை 100. அப்போ 3/100. பாயிண்ட்டுக்கு அப்புறம் தேர்ட் டிஜிட் வந்து 1000. அப்போ 4/1000 அப்படின்னு எழுதணும். சொல்கிறது புரியுது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு. இப்போ அதே போல் இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். 46.726
இதோட பிளேசஸில் நான் எழுதியிருக்கேன் கரெக்டாக. 6ங்கிறது பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள ஒன்ஸு, டென்ஸ் வந்து 4. ஓகேவா? நீங்கள் இதை எழுதணும்னு தேவையில்ல, டேரெக்டாகவே நீங்கள் எழுதினாவே போதும். உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள 3 டிஜிட் இருக்குது, அதெல்லாம் இங்கே வரும். இப்போ இது எப்படி எக்ஸ்பெண்டட் ஃபார்மில் எழுதலாம்? உங்களுக்கு இது ஈஸியாக தெரியும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது எல்லாமே வந்து 10, 100, 1000 அப்படிங்கிற டினாமினேட்டர் கிடைக்கும். அப்போ 7/10 ப்ளஸ்ஸு 2/100 ப்ளஸ்ஸு 6/1000 அப்படின்னு ஒன்று தெரியும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது என்ன இருக்குது? 46 அப்படின்னு இருக்கா? பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்? 46. இது எப்படி நம்ம பிரிக்கலாம்? 40 + 6 அப்படின்னு பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? 40 + 6 ப்ளஸ்ஸு இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதுங்கிறதுனால 7/10 ப்ளஸ்ஸு அடுத்த டிஜிட்டு 2/100 ப்ளஸ்ஸு அடுத்த டிஜிட் வந்து எப்படி இருக்கும்? 6/1000. சொல்கிறது புரியுதா? இப்போ இதே போல் உங்களுக்கு எக்ஸசைஸில் இருக்கும். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.1ல் 4th ரோமன் பாருங்கள். எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங் டெசிமல் நம்பர். எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங் டெசிமல் நம்பர். ஃபஸ்ட்டு உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 37.3. 37.3 இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 37.3 பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்? 37. அதை எப்படி பிரிக்கலாம்? 30 + 7 பிரிக்கலாமா? 30 + 7 பிரிச்சிடலாம். அடுத்தது ப்ளஸ் போட்டுட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள ஃபஸ்ட்டு டிஜிட் நம்ம எப்படி எழுதுவோம்? 3/10. அதாவது இங்கே 3 இருக்கிறதுனால 3/10. சொல்கிறது புரியுதா? அடுத்தது செகண்டு பாருங்கள். 658.37. பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்? 658. எப்படி பிரிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? 600 + 50 + 8. இது வந்து பாயிண்ட்டுக்கு பிஃபோர் உள்ளது. பாயிண்ட்டுக்கு ஆஃப்டர் உள்ளதெல்லாம் நம்ம எப்படி டினாமினேட்டர் வந்து 10 இதாகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 டிஜிட் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஜிட் /10, செகண்ட் டிஜிட் /100. அப்போது ப்ளஸ்ஸு 3/10 + 7/100 அப்படின்னு கிடைக்கும். எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். uh, 237.6. இது நம்ம எப்படி எழுதலாம்? 200 + 30 + 7 பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது. பாயிண்ட்டுக்கு முன்னாடி எப்படி ரீட் பண்ணுறோம்? 237. அப்போ அது எப்படி பிரிக்கலாம்? 200 + 30 + 7 அப்படின்னு பிரிச்சிடலாமா இது வரைக்கும்? இங்கேயே வந்து 6/10ன்னு போட்டிருக்கோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருந்துச்சுன்னா /10. ஓகேவா? செகண்ட் டிஜிட்டாக இருந்துச்சு அப்படின்னா /100. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6ங்கிற ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ 6/10 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இதை பாருங்கள். 5678.358 அப்படின்னு ரீட் பண்ணுவீங்க. அப்போ இங்கே பாருங்கள், இது எப்படி நம்ம பிரிக்கலாம்? 5000 ஃபஸ்ட் போடுவீங்களா? ப்ளஸ்ஸு 600 நெக்ஸ்ட் போடுவீங்களா? ப்ளஸ்ஸு 78. 70 + 8. இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? இங்கே ஃப்ராக்ஷன் டைப்பில் மாறுனுச்சு. ஃப்ராக்ஷன் டைப்பில் மாறுருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டிஜிட் நம்பர். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸு. ஃபஸ்ட்டு டிஜிட்டு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டில் உள்ளதை வந்து /10, செகண்டில் உள்ளதை வந்து /100, தேர்டில் உள்ளது வந்து /1000. அப்போ இது எப்படிலாம்? 3/10 ப்ளஸ்ஸு 5/100 ப்ளஸ்ஸு 8/1000. புரியுதா இந்த சம்மு? எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.